அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது கட்சி உறுப்பினர்களுக்கு ஜூலை 4ஆம் தேதிக்கு முன்னர் இந்த வரி செலவின சட்டமூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழங்கப்பட்ட கால எல்லையை கருத்தில் கொண்டு பிரதிநிதிகள் சபையில் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்கா மீண்டும் தரப்படுத்தலில் முன்னிலை பெறுவதற்காக சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் பிக் பியூட்டிஃபுல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதனைவிட சிறந்த பிறந்த நாள் பரிசு இல்லை என நினைக்கின்றேன். கடந்த தேர்தலின் பொழுது வரி விலக்கு, சம்பள அதிகரிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்காகவும் மக்கள் எமக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையை வழங்கினர். அது ஒரு ஆபத்தான ஆக்கிரமிப்பு. யார் அதனை செய்தது? இது மிகவும் ஆபத்தானது. எமக்கு யார் அதனை செய்தது? சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதற்காக மற்றும் பில்லியன் கணக்கான டாலரை விரயம் செய்வதற்காக யார் இதனை செய்தது? இந்த சட்டத்தினூடாக அதனை தடுத்துள்ளோம். 2024ஆம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு வழங்கிய அனைத்து பிரதான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளோம். இந்த சட்டம் அமெரிக்க வரலாற்றில் வரி விலக்காக அமைவதுடன் வரலாற்றில் மிகப்பெரிய எல்லை பாதுகாப்பு முதலீடாகவும் அமையும். இந்த வரி செலவின சட்டம் 900 பக்கங்களை கொண்டுள்ளது. வரி சலுகைகள், செலவின குறைப்பு இதில் அடங்குவதுடன் தேசிய பாதுகாப்பு, அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை நாடு கடத்தும் செயற்பாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்துக்கு ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவித்தாலும் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மையால் அதனை தோற்கடிக்க முடியவில்லை. இந்த சட்டத்தினூடாக 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வரி விலக்கு அளிக்கப்பட உள்ளது. இதனை தவிர உபகரணங்கள் மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினை 100% குறைத்தல், எல்லை தேசிய பாதுகாப்பு திட்டங்களுக்கு $350 பில்லியன் ஒதுக்கீடு, ட்ரம்ப் அக்கவுண்ட்ஸ் எனப்படும் சிறுவர் சேமிப்பு கணக்குகளை ஆரம்பித்தல், அந்த கணக்குகளுக்கு தலா $1000 வீதம் திரைசேரியிலிருந்து வைப்பிலிடல், சிறிய துப்பாக்கிகள், அதனுடன் தொடர்புடைய ஆயுதங்கள் மீதான $200 வரியை முற்றாக நீக்குதல், கிராமிய வைத்தியசாலைகளுக்கு வருடாந்தம் $10 பில்லியன் என்ற அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கீடு குறித்தும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் முழு கால பகுதிக்கும் $25 பில்லியன் வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டதுடன் இந்த சட்டம் சுகாதார பாதுகாப்பு வரிச்சலுகைகளை குறைக்கலாம் என்பதுடன் கிராமிய வைத்தியசாலைகளில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் ஒதுக்கப்பட்ட தொகை $50 பில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளது.